अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि நீணாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்தமுதங் கொண்டு வந்த பெம்மானை பூணார மார்வனை புள்ளூரும் பொன்மலையை காணாதார் கண்ணென்னும் கண்ணல்ல கண்டாமே. அதாவது சுவாமி தேசிகன் உத்தர கிருத்தியத்தை நாம் எப்படி அனுசந்திக்கணும் நடத்தணும் அப்படின்றத ஆழ்வார்கள் ஸ்ரீசூக்தியை நிறைய எடுத்திருக்கார். அதெல்லாம் சேவிச்சுன்னு வந்தோம். தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் அப்படின்ற ரீதியில் ஆரம்பித்து பல பிரமாணங்களை சொல்லி ஆழ்வார் ஸ்ரீசூக்திகளை சொல்லி கடைசியில் இருளிரியா ஊனேறு நீணாகம் சுற்றி என்கிற திருமொழிகளிலும் அந்த திருமொழிகளில் ஆழ்வார் எப்படி சொன்னாரோ அப்படியும் உத்தர கிருத்தியத்தை நடத்தணும்னு சொன்னார். அப்போ இருளிரியா அப்படின்ற பெருமாள் திருமொழியுடைய முதல் திருமொழி என்ன சொல்லித்து அப்படின்றத சேவித்தோம். அது மூலமாக உத்தர கிருத்தியம் எப்படி இருக்கணும், எம்பெருமானை எப்போ காண போகிறோம், எம்பெருமானை எப்போ வாயார வாழ்த்த போகிறோம், எம்பெருமான் திருவடி எப்போ சென்னியில் சூட போகிறோம், எம்பெருமானுக்கு கைகளால் மலரை பறித்து எப்போ தூவ போகிறோம், எம்பெருமானுடைய அடியார்களோடு எப்போ அணியரங்கன் திருமுற்றத்தடியார் தங்கள் இன்பமிகு பெருங்குழுவு கண்டு யானும் இசைந்துடனே எண்ணுகளோ இருக்கு நாளே என்ற ரீதியில் அந்த எம்பெருமானுடைய அடியார்களோடு எப்போ கலந்து பரிமாற போகிறோம் அப்படின்லாம் பாரித்தார் இருளிரிய சுடர் அந்த திருமொழியில். அதனால் நாம் கதா எப்போ நாம் பெருமாளை சேவிக்க போகிறோம், பெருமாளை கைங்கரியம் பண்ண போகிறோம், பாகவதாளை சேவிக்க போகிறோம், பாகவதாளை கைங்கரியம் பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த திருமொழியில் பாரித்தார். அப்படி பாரிப்பு இருந்ததுன்னா அதுபடி நாம் பண்ண போகிறோம். ஊனேறு செல்வத்துன்னு அடுத்த திருமொழி சாச்சார். அந்த ஊனேறு செல்வத்தில் ஆழ்வார் பாகவதாள் விஷயத்தில் பாகவத் ஆச்சாரிய கைங்கரியம் பகவத் பக்தாளாக இருக்கக்கூடிய அடியார்களுக்கும் ஆச்சாரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் எப்படி கைங்கரியம் பண்ணுறதுக்கு எந்த பிறவியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு ஹேத்துபூதமாக நிற்கக்கூடியதான திருமலை திருவேங்கடம், அது பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடிய மலை. அதனால் அந்த இடத்துல நம்ம பாப்பங்கள்லாம் போய் அந்த திருவேங்கட மலையில் நமக்கு ஒரு பிறவி கிடைச்சிதுன்னா அந்த மலையே பாபத்தை போக்கடிக்கக்கூடிய மலையானதுனால அந்த பிறவி பாகவத் ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு உகந்ததா விசிஷ்ய பாகவத கைங்கரியத்துக்கு உகந்ததான பிறவி அங்கே கிடைக்கும் அப்படின்றத சாதித்தார். அதனால் பாகவத கைங்கரியந்தான் உயர்த்தி அந்த பாகவத கைங்கரியத்தை பெறறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு நல்ல இடத்துல பாகவத்தாள்லாம் கூடியிருக்கிற இடத்த ஒரு நல்ல இடத்துல பிறக்கணும். நல்ல இடத்துல பிறந்தால் கூட நம்முடைய பாபங்கள் நம்ம கைங்கரியம் பண்ண ஒட்டுமா ஒட்டாது. அதனால் அது வேங்கடம் அப்படின்னு இருக்கக்கூடியதான நம்முடைய பாபத்தெல்லாம் போக்கக்கூடியதான அந்த எம்பெருமான் பொன்மலை இருக்குது. அந்த பொன்மலையிலே ஒரு பிறவி வேணும். அதில் பிறவி எடுத்துட்டோன்னா நிச்சயமாக அது பாகவத கைங்கரியத்துக்கு உறுப்பாகும். அதனால் ஒரு காரணத்தை முன்னிட்டு வைஷ்ணவனாக இருந்து எம்பெருமானிடத்தில் ஈடுபாடுலாம் கொண்டு ஆச்சாரிய பிராப்தி பெறக்கூடிய விஷயமாக அதை நமக்கு தெரிவிக்கிறதுக்காக அப்படி ஒரு 6 பிறவிகளை கேட்டார். அதுக்கப்புறம் ஆச்சாரியனால் திருத்தப்பட்டு கருத்தூன்று எம்பெருமானுக்கு பண்ணக்கூடியது அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு உண்டான
அந்த ஆறா பெருகக்கூடிய தன்மையை காணாரா பாயக்கூடியதான அந்த பிறவியை கேட்டார். அதுக்கப்புறம் அவர்கள்லாம் கைங்கரியம் பண்ணி எம்பெருமானை போய் தொழுவர்களானதுனால திருவேங்கடம் உடையான் இருக்கானே, நம்ம பாப்பத்தெல்லாம் போக்கடிச்சு நம்மெல்லாம் பரிசுத்தமாக அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் நம்ம சமர்ப்பிக்கக்கூடிய திருவடியான எம்பெருமான் இருக்கானே, அந்த எம்பெருமானை போய் சேவிக்கக்கூடிய நெறியாக அந்த பாகவதாள்லாம் செல்லக்கூடிய வழியாக மார்க்கமாக இருக்கேன். அந்த மாதிரி ஒரு பிறவி. ஏன்னா பாகவத்தை பாதத்தூடி பட்டுண்டே இருக்கும். அந்த பாகவதாளுடைய போகிற வழியில் அவளுக்கு கல் முள்ளுலாம் இல்லாதபடி நல்ல பாதையாக இருக்கக்கூடிய பிறவியாக விரும்பினார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஆச்சாரியாலாம் தாண்டி உள்ளே போகக்கூடிய இடம், பெருமாள் திருமேனியை ஸ்பர்சிக்கக்கூடிய இடம், பெருமாள் திருமேனி எழுந்தருள் இருக்கக்கூடிய இடம், அந்த கர்ப்பகிரக விசேஷம். அதுக்கு இன்னெண்ட பக்கம் மற்றவர்கள்லாம் இருக்கக்கூடியவர்கள் அந்நிய பிரயோஜனர், அதுக்கப்புறம் அந்நிய சேவகர்கள், இவெல்லாம் இருக்கக்கூடியவர்கள். அதுக்கும் இதுக்கும் பிரிவினையாக இருக்கக்கூடிய அந்த படியாக இருந்துட்டால் பாகவதாளுடைய ஆச்சாரியருடைய பரிசும் கிடைக்கும். ஆச்சாரியர்கள் எம்பெருமானுக்கு திருவாராதனாலாம் பண்ணி இது பண்ணிச்சு நாம் அந்த எம்பெருமான் பவளவாய் சேவிக்கக்கூடிய பாக்கியம் அதுதானே நம்மை சரணம் ரஜா மோக்ஷ இஷ்யாமி மாசு ஜஹான்லாம் சொல்லிது. அதனால் அப்படிப்பட்ட படியாக இருக்கேன்னு சொன்னார். இது மாத்திரமில்லை, எம்பெருமானுடைய விபூதியில் அந்த பொன்மலை மேலே எந்த வஸ்துவும் அது எல்லாமே எப்படி உபய விபூதிகளும் எம்பெருமான் தன்னையும் தன்னுடைய திருமேனியையும் உபய விபூதிகளையும் வரத சகலமே தது சம்ஸ்ரிதார்த்தம் சகர்த்தா அப்படின்னு எல்லாத்தையும் ஆசிரிதாளுக்காகவே படைச்சிருக்கிறதுனால அந்த செம்பவளவாயான் திருவேங்கடமென்னும் எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனுமாவேனே. எந்த பதார்த்தமான வடிவு கொண்டாலும் அந்த பிறவி எடுத்தாலும் அது எல்லாம் பாகவதாளுக்கே உரித்தாகக்கூடியதாக உபயோகப்படக்கூடியதாக எம்பெருமான் சிருஷ்டிக்கிறதுனால, அதனால் ஒரு காரணத்தை உத்தேசித்து 8 பிறவி 9 பிறவியை சொன்னாரே தவிர, ஆனால் எந்த பிறவியாக இருந்தாலும் அது பாகவதாளுக்கு உபயோகப்படும் அப்படின்றதுனால கடைசியில் அதை சொல்லி முடித்தார். செம்பவளவாயான் திருவேங்கடமென்னும் எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனுமாவேனே. அதனால் 2வது பதிகமான ஊனேறு செல்வத்தில் பாகவத கைங்கரியத்துக்கு உகந்த பிறவி வேணும், அப்படியே பாகவத கைங்கரியம் எந்நாளும் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றத அங்கே தெரிவிச்சிருக்கிறதுனால அதை பாரிக்கணும் அப்படின்னு இருளில் தெரிஞ்சுது. அப்படி கைங்கரியம் பண்ணக்கூடிய தசையில் நாம் எப்பவும் இருக்கணும், கைங்கரியார்த்தியாக இருந்து கைங்கரியம் பண்ணுறவனாகவே இருக்கணும் அப்படின்றத 2வது திருமொழியில் ஊனேரில் சொல்லப்பட்டது. அப்படி தான் நம்ம உத்தரகிருத்தியம் இருக்கணும் அப்படின்னு. அதனால் சுவாமி தேசிகன் எவ்வளோ ஆராய்ந்து பண்ணின்னா ஆராய்ந்துன்னு அர்த்தம். அப்படி நமக்கு எடுத்து ஆழ்வார் ஸ்ரீசூக்தியில் என்ன சாரம் இருக்குது அப்படின்றத எடுத்து கொடுத்துருக்காரு. அப்படி உத்தரகிருத்தியத்தை நடத்தணும் அப்படின்னு. அதுக்கு மேலும் நீணாகம் சுற்றி, இது கலியனுடைய பெரிய திருமொழியில் 11ஆம் பத்தில் 7ஆம் தசகமாக இருக்கக்கூடியது. இதில் என்ன சாய்க்கிறார் அப்படின்னா, இந்த எம்பெருமானை பார்க்காத கண்ணு காது பேச்சு எதுவுமே, அதெல்லாம் கண்ணும் இல்லை காதும் இல்லை பேச்சும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது மாறுதலாக இருக்கக்கூடியதெல்லாம் நிஷேதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட மாறுதலாக இருக்கக்கூடிய கண்களை கண்ணுன்னு நாம் கொள்ள மாட்டோம், செவின்னு சொல்ல மாட்டோம், அவளுடைய பேச்சுன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு இப்படி தான் பாகவதாள்லாம் சொல்லியிருக்கா, சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்குது அப்படின்னு அப்படி உறுதி எடுக்கிறார். இப்போ இந்த இடத்துல முதல் பாட்டில் கண்ணல்ல கண்டாமே, 2ஆம் பாட்டில் கேளா செவிகள் செவியல்ல கேட்டாமே அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வர அப்படி சொல்லச்சே மற்றவாளை பார்த்து
அவர் பெருமாளை சேவிக்கிறதே இல்லை. அவர் கண்ணே கிடையாது. அவர் பெருமாளுடைய உபன்யாசமெல்லாம் ஊரில் நடக்கிறது. அவர் ஒரு நாளும் வந்ததே கிடையாது. அவர் செவி இல்லை, கேளா செவிகள் செவியல்ல கேட்டாமே அப்படின்னு ஆழ்வார் சொல்லியிருக்கார். அப்படின்னு அவரை எடை போடுறதுக்கு இது இல்லை, மற்றவர்களை எடை போடுறது. ஐயோ, சாஸ்திரங்கள் பூணார மார்வனை புல்லூரும் பொன்மலையை காணாதார் கண்ணென்னும் கண்ணல்ல கண்டாமேன்னு சொல்லிருக்கே. அதனால் நாம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம கண் இல்லைன்னு ஆகிடும். நம்ம கண்ணாக இருக்கணும்னா, ஒரு மனுஷனாக இருக்கணும்னா நல்ல குணங்களோடு இருந்து பிறருக்கு உபகாரமெல்லாம் பண்ணாதான் இவன் தான் நல்ல மனுஷன் இவன் அப்படின்னு சொல்லுவான். அடாத காரியத்தையே ஒருத்தன் பண்ண இவன் மனுஷனடா, ஏதோ போயின்னு இருக்கான் மனுஷன்னு ரோட்டில் தானும் உலாத்தின்னு இருக்கான், இவன் மனுஷனே அல்ல அப்படின்னு சொல்கிறாலும் ஆன மாதிரி. ஐயோ, நாம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்முடைய கண் தன்மையை பெற்றதாக இருக்கணும். அதுக்கு உண்டான காரியத்தை எம்பெருமானை சேவிக்கணும். நம்முடைய காதாகப்பட்டது எம்பெருமானுடைய குண கீர்த்தனங்களை கேட்கணும். இல்லைன்னா அது காது இல்லை அப்படின்னு சாஸ்திரங்கள் பெரியோர்கள்லாம் சொல்லியிருக்கா. அந்த மாதிரி நம்ம காதை வியர்த்தமாக்கிடக்கூடாது. அப்புறம் மானிடவர் எல்லாரும் என் மனத்தை வைத்தேனேன்னு கடைசியிலையும் சாய்க்கிறார். அதனால் மனுஷன் இல்லைன்னு சொல்லிடுவா. ஆனால் நாம் இந்த குணத்தோடு இருக்கணும். ஆண்விட 7 நடத்தார்க்கு எம்பெருமான் கண்ணனுக்கு அடியவனாக இருக்கணும். இல்லைன்னா நாம் இதுவே கிடையாது, மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். அப்படின்னு நம்ம சோதிச்சுண்டு நாம் அதுபடி நடக்கணுமே தவிர திண்ணையில் உட்காந்துண்டு அவர் பெருமாளை சேவிக்கிறதே கிடையாது. தனுர்மாதம் 30 தப்பாமேன்னு 30 தப்பாமல் ஒரு நாள் கூட அவர் வரல. அவருக்கு வர முடியல, உடம்பு சரியில்லை, எத்தனையோ நிர்பந்தங்கள், அவர் வரல, பெருமாளை சேவிக்கலை. அதை பற்றி உனக்கு வியாபாரம் இல்லை. அவர் மனசால் பெருமாளை சேவிச்சிருக்கலாம். அதனால் இத்தரால் எடை போடுறதுக்கு இது இல்லை. அதே மாதிரி 30 நாளும் திருப்பா உபன்யாசம். அந்த கேளா செவிகள் செவியல்ல கேட்டாமே ஒரு நாள் கூட உபன்யாசத்துக்கு வந்ததில்லை. ஏன்னா அவர் செவி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு இல்லை. ஐயோ, நமக்கு இதை பண்ணணும். ஐயோ, சாஸ்திரங்கள் இப்படி பெரியோர்கள் இப்படி சொல்லிருக்காளே, அதனால் நம்ம கண் படைத்த பயன் நாம் அந்த காரியத்தை பண்ணணும். காது படைத்த பயன் நாம் இதை கேட்கணும். இல்லைன்னா காது படைத்த பயனே இல்லை, காதே இல்லை அது அப்படின்னு சொல்லி நம்ம சரி பண்ணிட்டு உத்தரகிருத்தியத்தை நாம் பண்ணணுமே தவிர இதரர்களை தூஷிப்பதற்கு அன்று. இதர்களை யார் கண்ணோக்கம் பண்ணுறானோ அவன் பெருமாளுக்கு பிரீத்தனாவே ஆகமாட்டான். அதெல்லாம் கீழே பல கால் சொல்லிட்டோம். பரரந்திரேஷு ஜாத்தியந்தாக பரதாரேஷு அபும்சகாக பரிவாதேஷு ஏ மூக்காக தே அதீவ தைத்தாமமா. எனக்கு அவர்கள் தான் ரொம்ப பிரியமானவர்கள். அசலாருடைய குற்றம் குறைய காணாத இருக்கவன். எப்படி குருடன் பிறவி குருடன் மற்றவாளுடைய குறைகளை காண மாட்டானோ அதை போல மற்றவாளுடைய ரகசியத்தை ஆராயாதவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரதாரங்கள் இடத்துல நபும்சகன் போல யார் இருக்கானோ அவன்தான் எனக்கு பிடிக்கும். அவளை குஷிதமாக பார்க்கறது, குஷிதமாக சிரித்து வார்த்தை சொல்கிறது, அப்புறம் ஏதோ மனசில் அவளை பற்றி நினைக்கிறது, இதெல்லாம் இல்லை. அப்புறம் சரீரத்தாலேயே அவளோட உறவு கொள்வது, இப்படியெல்லாம் இல்லை. மனசால் கூட நினைக்கக்கூடாது. ஸ்ரீகரண சுத்தமாக இருக்கணும். பரதாரே ஸ்வபும்சகா அப்படி இருக்கிறவாளும், பரிவாதேஷு மற்றவாளை பழிக்கிறதுல ஊமை பழிக்க முடியுமா? பழிக்காது. ஆன மாதிரி ஊமை போல இருக்கணும். இப்படி இருக்கிறவர்கள் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப மிகுந்த பிடித்தமானவர்கள் அப்படின்னு சொல்கிறதுனால நாமும் மற்றவாளை குறை காண்றதுக்கு இங்கே ஆழ்வார் சொல்லலை. இந்த 10 பாட்டும் நம்ம எடை போட்டுண்டு ஐயோ நாம் இப்படிலாம் வர்த்திக்கணும், அப்போ தான் நம்ம இந்திரியங்கள்லாம் இந்திரியமாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். இல்லைன்னா அல்லாத இந்திரியங்கள் போல் ஆகிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படி உத்தரகிருத்தியத்தை நடத்தணும். அதை தான் இந்த இடத்துல, அதாவது பாரிச்சா போகாது, ஆனால் மாதிரி பிறவி வரணும்னு அந்த பிறவி எடுத்தாலும் போகாது. அந்த பிறவிக்கு தகுந்தா போலே நாம் கைங்கரியத்தையும் பண்ணணும் அப்படின்றது. அப்படி பண்ணலைன்னா இதெல்லாம் வியர்த்தமாயிடும். கீழ் 2 திருமொழிகளில் சொன்னதெல்லாம் வியர்த்தமாயிடும்.
அந்த மாதிரி நாம் இல்லாத போயிடுவோம் அப்படின்றத இந்த 3ஆம் திருமொழி காண்பிக்கிறது. அதுதான் இங்கே முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதாவது முதல் திருமொழியிலே பகவத்பாவத சேவைகளை கைங்கரியத்தை பாரிச்சது இருளிரியில். ஊனேர் செல்வத்தில் அதுக்கு உண்டான பிறவியை யாசித்து இந்த மாதிரி நான் பெறணும் அப்படின்னு. அந்த மாதிரி பிறவியை பெற்றாலும் அதுபடி பிறவி பெற்ற பயனாக அந்த காரியத்தை பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா பிறவி பெற்ற பயனே இல்லாத போயிடும். அது இந்த திருமொழி காண்பிக்கிறது. சுவாமி தேசிகன் எப்படி சாஸ்திரார்த்தத்தை உத்தரகிருத்தியத்தை நாம் நடத்தணும், நிரபராதமாக நடத்தணும் அப்படின்னு நல்வழி காண்பிக்கிறார். இந்த மாதிரி ஒருத்தன் உத்தரகிருத்தியத்தை நடத்தினான்னா எம்பெருமான் அப்படியே அவனிடத்துல வந்து குடி புகுந்துருவன். என் ஊனில் உயிரில் ஒருவனை நின்ன ஒன்னை உணர்ந்தேனேன்னு நம்முடைய சரீரத்தில், நம்முடைய ஆத்மாவில், நம்முடைய அதான் சரீரத்தில், நம்முடைய ஆத்மாவில், அதுக்கப்புறம் தானே, இப்படி 3 படியாகவும் எம்பெருமான் வந்து அப்படி எம்பெருமான் கலந்து நம்ம கொண்டாடி நம்ம விட்டு பிரியறதுக்கே அவனுக்கு இந்த லோகத்தில் நாம் இருக்குச்சேவே நம்ம விட்டு பிரிய மாட்டான். அப்படி நம்ம உள்ள குடி கொண்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு உத்தரகிருத்தியத்தை, இதுக்கு ஒன்றும் பணம் செலவில்லை, காசு செலவில்லை, நாழி செலவில்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா நம்முடைய கைங்கரியத்தை, நம்முடைய காரியத்தை நாம் அவனுக்கு நினைப்புல பண்ணிகிட்டே இருப்போம். பிறர்களை பழிக்கிறதே இல்லை. முடிஞ்ச போது அனுக்கியா கைங்கரியமான எம்பெருமானை பார்க்கறது, பேசுறது, போகிறது ஒன்றுமே இல்லை, கஷ்டமே இல்லை. ஆனால் இதை பண்ண ஓட்டாது நம்முடைய பாவம் மாறுதலை நடக்க ஓட்டும். அதுக்கு பிரயத்தனப்பட்டு அதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணும். இது ரொம்ப சுலபமான காரியம். இப்படி நீனாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்து அமுதம் கொண்டு வந்த பெம்மானை பூனார மார்வனை உள்ளூரும் பொன்மலையை காணாதார் கண் என்னும் கண்ணல்ல கண்டாமே அப்படின்னு இந்த பாசுரம், இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அது பண்ணுவோம். அதனால மீனாகம் சுற்றி பதார்த்தத்தை சேவிச்சுடுவோம், தாத்பரியார்த்தத்தையும் முடிஞ்ச வரையில் சேவிப்போம். இந்த தீர்க்கமாக நீளமாக இருக்கக்கூடிய வாசுகின்ற நகத்தை, அதாவது ஒரு மத்தில் கயிறை போட்டு தானே சுற்றி கடையணும். அந்த மாதிரி தேவாசுராளுக்கு யுத்தத்தில் அவளுக்கு அமிர்த மதனம் பண்ணுறதுக்காக அந்த நீள் நாகமான வாசுகியை நன்னா மந்திரமலையை, நெடுவரை மந்திரமலையை நட்டு கடலில் அந்த இடத்துல அதை சுற்றி கயிறா, ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் இழுத்தா, பெருமாள் அந்த மந்திரமலையை தாங்கிறதுக்காக பெருமாள் ஆமரூபமாக கூர்ம ரூபமாக அடியில் அந்த மந்திரமலையை தாங்கினான். அது அமிழ்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக. எந்த இடத்துல அமுதம் கடையப்பட்டது, அவன் படுத்துட்டுருக்கானே, சயனிச்சுட்டுருக்கானே, அந்த இடத்துல அந்த நம்முடைய, அதாவது சில பேர் என்ன பண்ணுவார்கள், யாருன்னா ஒருத்தர் வரார் அப்படின்னு சொன்னால் பெருசாக இருக்கும். உங்களுக்கு நான் அந்த ஹோட்டலில் ஒரு லாட்ஜ் இருக்குது, அந்த லாட்ஜில் இடம் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். காரணம் என்னென்னா, தங்காத்தில் அவளுக்கு ஒரு ரூம் தரலாம், இருந்தால் கூட நம்ம ஆற்றுல வந்து ரூமில் தங்கினா அண்ணா எதானா கேட்டுட்டே இருப்பாள், தொந்தரவாக இருக்கும். நாம் பண்ணுறதெல்லாம் அவள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாள். அதனால் நாம் வந்து சிலதெல்லாம் மறைச்சி வைக்கணும், ஒழிச்சு வைக்கணும், இப்படி ஏதோ ஒரு அல்ப எண்ணங்கள் இது பண்ணி அவளுக்கு இடத்த கொடுக்காத ஒரு லாட்ஜில் இடத்த போட்டு கொடுப்போம். அப்படி இல்லை, பெருமாள் தன்னுடைய
நிவாசமாக இருக்கக்கூடிய படுக்கையாக இருக்கக்கூடிய அந்த திருப்பார்கடலை அவளுக்காக கடையிறான். ஆழ்கடலை பேணான் கடைந்து அப்படின்ற பாசுரம். கம்பீரமான அந்த கடல் பேணான், அதை பேணாதவனா, அதை சரி நம்மது ஐயோ நம்ம காக்கணும், இதெல்லாம் இங்கே கடைய முடியாது, இதெல்லாம் கடைஞ்சி நமக்கு நாம் படுத்துக்கிற இடத்த தொந்தரவு பண்ணுற மாதிரிலாம் வச்சுக்கூடாது, இதெல்லாம் அப்படின்னு நினைக்காம பேணான் கடைந்து. அதில் தான் நீணாகம் சுற்றி, நீண்ட வாசுகிய கயிறை சுற்றி, நெடுவரை நட்டு, அப்படிப்பட்ட மந்திரமலையை அந்த மத்தாக நாட்டி, ஆழ்கடலை பேணான் கடைந்து, அந்த ஆழ்கடலை தன்னுடைய இடமாச்சே அப்படின்லாம் இது பண்ணாமல் அந்த கடலை கடைந்தான், அமிர்த மதனம் பண்ணான். அமுதம் கொண்டு உகந்த பெம்மானை, அமிர்தத்தை கொண்டு உகந்த, அமிர்தத்தை எடுத்தான், அப்புறம் எடுத்துட்டு உகக்கிறான்னா என்ன அர்த்தம்? அது பிறருக்கு தேவர்களுக்கு கொடுத்து உகந்தான். சில பேர் சம்பாதிச்சாள்னா என்ன பண்ணுவா, பேங்க் பேலன்ஸை பார்த்துட்டு தனக்கு வசதியான வீடு வாசல்லாம் கட்டிட்டு அப்படி பிரமாதமாக இருந்துட்டு அப்படி உகப்பா. சில பேர் என்ன பண்ணுவான்னா, அந்த உபரியாக இருக்கக்கூடிய ரூபாய் பணத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்கள் சந்தோஷப்படுறத பார்த்து, அவர்கள் நன்னா படிக்க முடியாதவா படிக்கிறா, இன்னொன்று கல்யாணம் பண்ண முடியாதவா கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கா, இப்படி ஒவ்வொன்றுத்தையும் மற்றவர்கள் அனுபவிக்க அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் அனுபவிக்க உகக்கிறது. அதுதான் ஆழ்கடலை பேணான் கடைந்து அமுதங்கொண்டு உகந்த பெம்மானை, அப்படி இருக்கக்கூடிய சுவாமி அப்படி. அதனால் இந்த இடத்துல என்ன, அவர்களுக்காக ஆழ்கடலை கடைந்து, தன்னுடைய வாசஸ்தானமாக இருக்கக்கூடிய ஆழ்கடலை கடைந்து இந்த மாதிரி பண்ணான். அதுக்கப்புறம் பூணார மார்வ, அதனால் இது என்னென்னா பரோபகாரார்த்தம், இதராளுக்கு உபகாரம் பண்ணுறதுக்கே, தன்னை ஆசிரியத்தவர்களுக்கு உபகாரம் பண்ணுறதுக்குன்னே இப்படி ஒரு பெரிய வியாபாரத்தை பண்ணான். லோகங்கள்லாம் காண்ற மாதிரி, தேவர்களும் அசுரர்களும் காண்ற மாதிரி இந்த காரியத்தை பண்ணான். அவள் தானே இழுத்தா ரெண்டு பக்கமும் நின்று கடையஞ்சா. அந்த மாதிரி ஒரு பெரிய உபகாரம் பண்ணவன். ஏதோ சங்கல்பத்தினால அவன் பண்ணிட்டான், அது நமக்கு தெரியாது, அது யார் பண்ணானே தெரியல, அவனுக்கு திடீர்னு ஒரு பணம் வந்துடுச்சு அப்படின்னு அந்த மாதிரி இல்லை. நேரடியாக ஒருத்தன் உபகாரம் பண்ணி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்தது லோகத்துக்கு தெரியும். அதை போல இந்த இடத்துல எம்பெருமான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அப்படிப்பட்ட சுவாமியை பூணார மார்வனை, அதுக்கப்புறம் பூணார மார்வனை, ஆரத்தினால அலங்கிருத்தமான திருமார்வை உடையவன். அதாவது இந்த இடத்துல அந்த தேவர்களுக்கு கிடைத்த அமுதம் இருக்க, அதோடு கூட பெண்ணமுதமும் வந்து, அந்த பெண்ணமுதம் அவனுடைய மார்பில் வக்ஷபீட்டீம் மதுவிஜயினா பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா, அந்த இடத்துல எம்பெருமானுடைய திருமார்பில் அவள் ஏறி அமர்ந்து எம்பெருமான் தன்னுடைய காந்தியினால் எம்பெருமானுக்கு அணிகலனாக இருக்கு. அதனால் அந்த இதுலேருந்து இது உண்டான இவருக்காளே பிராட்டி பூணார மார்வனை, அப்படி அலங்கிருத்தமாக இருக்கக்கூடிய ஹார அலங்கிருத்தமாக, அவோ ஹாரம் போல் ஆரத்துக்கு நாயகக்கல் போல அந்த இடத்துல திருமார்பில் அவள் வந்து இருக்கா. பூணார மார்வனை, எம்பெருமான் எப்படி நாராயணன், நாராயணன் சொன்னால் நாரங்கள்லாம் தன்னிடத்தில் ஆதாரமாக வச்சுண்டு நாரங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவன், அவன் காக்கக்கூடியவனாக இருக்கான், அவர்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருந்து
அது நீனாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்து அப்படின்றதுல தெரிஞ்சுது. அமுதம் கொண்டு வந்த பெம்மானே அவளுக்கு அமுதத்தை. அப்படிப்பட்டவன் யாரு? சாமானியனால இந்த மாதிரி பண்ண முடியுமா? இல்லை. பூணார மாறுவனை அகலகில்லேன் இறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பான்னு சொன்னாரே, அந்த மாதிரி அந்த பெண் அமுது திருமார்வலே வசிக்கக்கூடியதான பெண் அமுது இருக்காளே, அப்படிப்பட்ட மார்வன் திரு இருந்த மார்வன் சீனிவாசன் பூணார மார்வனை. அதனால இப்படி லோகத்துக்கு உபகரிக்கக்கூடியவன் யாரு? எதையும் பாராம, தன்னிடத்தையும் பாராம, தன்னையும் பாராம ஒரு ஆம வேஷத்தை எடுத்துண்டு மந்திரமலை அது மேலே வச்சு அதுக்கு வாசுகியை சுற்றி இப்படியெல்லாம் உபகாரம் பண்ணக்கூடியவன் யாராக இருக்க முடியும்? பூணார மார்வனை திருமார்வன், திரு இருந்த மார்வன். இது எப்படி தெரியுது? சரி, இந்த மாதிரி அவன் பண்ணிட்டான். இதுக்கு ஒருத்தர் ஒரு காரியம் பண்ணலன்னா அது அப்ரூவல் சில சமயம் ஓணும். கவர்மெண்ட் அப்ரூவல் வேணும். ஒருத்தன் ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியே வைக்கிறான்னா கூட அவன் கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கணும். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகும்னா, இவன் போலி மருந்து கொடுத்தான் அப்படின்னு அவன் பேரில் பொல்லாப்புலாம் வரும். ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்டது. அந்த மாதிரி இப்படி உபகரிக்கக்கூடியவன் யார் அப்படின்னா ஸ்ரீயப்பதி. சரி, அவனுக்கு ஒரு அமிர்தத்தை விட்டான், இவன் ஒரு அமிர்தத்தை எடுத்துட்டான், அதுக்காக இவன் பண்ணான் அப்படின்னு சொல்லக்கூடியவனா? தனக்கு ஆதாயத்துக்காக பண்ணானா? இல்லை. அதான் இது இப்படிப்பட்டவன் இவனை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவனுடைய தன்மைகள்லாம் புல்லூரும் பொன்மலையை புல் பெரிய திருவடி மேலே ஏறி உலா வரக்கூடியவன். பெரிய திருவடி என்ன? வேதாத்மா. வேதாத்மா வேகேஸ்வரஹா அப்படின்னு அந்த பெரிய திருவடியாகப்பட்டவன் மேலே இவன் பொன்மலையாக இருக்கான். அதாவது வேத பிரதிபாத்தியனாக இருக்கான். ஸ்ருதி சிரசி விதீப்தே. வேதாந்தங்களில் தீப்தனாயும் விதீப்தனாயும் இருக்கான். ஸ்ருதியிலே தீப்தனாக இருக்கான், பிரகாசிக்கிறான். ஸ்ருதி சிரசான வேதாந்தத்தில் விசேஷித்து பிரகாசிக்கக்கூடியவன். அதனால் புல்லு இப்படி இவன் தான் லோகத்திற்கெல்லாம் ஆதாரமாகவும் ரக்ஷகனாகவும் இருக்கக்கூடியவன், உபகரிக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே. தானும் பெரியவனாக இருக்கவன், மற்றவர்களையும் பெரியவனாக்கக்கூடிய பிரம்மம் இவன்தான். அவன் யார்? ஸ்ரீனிவாசே. ஸ்ரீனிவாசம் பண்ணக்கூடியவனாக இருக்கக்கூடியவன், இடமாக இருக்கக்கூடியவன். அதான். அதனால் இப்படி உபகரிக்கிறான்றது எதில் தெரியுது? ஸ்ருதியில் தெரியுது. அதுக்கப்புறம் இவன் யாருன்னு தெரியுது? உபகரித்து தன்னை போல தனக்கு துல்லியமாக ஆக்கக்கூடியவன் ஆசித்தாளே அப்படின்றது தெரியுது. அதுக்கப்புறம் இவன் யார்? ஸ்ரீனிவாசன் அப்படின்றது தெரியுது. இதெல்லாம் எங்கே தெரியுது? புல்லூரும் பொன்மலையை, அந்த வேதாத்மாவாக இருக்கக்கூடிய புல் மேலே அவன் பிரகாசிச்சுண்டு அப்படியே ஊர்ந்து வரான் லோகமெல்லாம். நான் தான் பரதெய்வம், நான் தான் இந்த மாதிரி உபகரிக்கக்கூடியவன், நான் தான் பிரம்மம் பெரியவன், மற்றவாளையும் பெரியவனை ஆக்கக்கூடியவன் நான் தான். சம்சார மண்டலத்தில் இருக்கவாளையும் மேலே ஏற்றி எனக்கு சமமாக துல்லியமாக ஆக்கக்கூடியவன் நான், சமமான போகத்தை தரக்கூடியவன் அப்படின்றதுலாம் எதில் தெரியுது? வேதாந்தங்களில் தெரியுது. அதனால் அந்த வேதாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த புல் மேலே அப்படியே அந்த புல் நமக்கெல்லாம் காண்பிக்கிறான். தன் மேலே பெருமாளை ஏழை பண்ணு இவன் தான் வேதத்து மேலே விழுப்பொருளாக இருக்கக்கூடியவன் சுவாமி நமக்கெல்லாம். அப்படி புல்லூரும் பொன்மலையை இப்படி எல்லாரும் கஜேந்திரன் கூட்ட போது புல்லூர்ந்து வந்தான்.
அதே போல் ஆழ்வார் பாரித்த போது அவர் வீதி ஒரு நாள் நின்று அப்படி புல்லூர்ந்து வந்தான். எந்த சமயத்திலையும் திருமங்கை ஆழ்வாருக்கு அப்படி புல்லூர்ந்து சேவை சாய்ச்சான். பெரியாழ்வார் பரதத்துவ நிர்ணயம் பண்ணால் பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் நின்று இவன் உடனே வாரண மேல் மதுர வலம் வரவேன்னு அவர் யானை மேலே அவனை ஊர்வலம் வச்சா இவர் வானில் மால் கருட வாகனாய் தோன்ன வாழ்த்து அப்படின்னு அவருக்கு சேவை சாய்ச்சி அவர் பல்லாண்டு பாடும்படியாக இது பண்ணான். இப்படிப்பட்டவன் என்ன புல்லூரும் பொன்மலையை எல்லாருக்கும் இந்த மாதிரி அமிர்த மதனம் பண்ணதும் தேவாசுரர்கள்லாம் காணும்படியாக அவர்கள்லாம் அதில் அன்வயிக்கும்படியாக அமிர்த மதனத்தில் அப்படி கண்டவன். எல்லாரும் பார்த்துட்டுருக்குச்சே அந்த வக்ஷஸ்தலத்தில் அந்த திருமார்வளை பெருமா பிராட்டி ஏறி அமர்ந்தா. தேவாசுரர்கள்லாம் பார்த்துட்டே இருக்குச்சே அப்படிப்பட்டவன். இவன் தான் வேத பிரதிபாத்தியத்தை கருடன் வாகனனா சுமந்துன்னு நமக்கெல்லாம் காண்பிக்கிறான். இப்படி சகல மனுஜ விஷயமாக இருக்கானே, இப்படிப்பட்டவனை காணாதார் கண்ணென்னும் கண்ணல்ல கண்டாமே. இப்படி இவனை போய் காணாத இருக்காளே, எதையோ லோகத்தில் நான் இந்த கண் அதை பார்த்தது இதை பார்த்ததுன்னு, இந்த ஒன்றை பார்க்கலன்னா எதையும் பார்க்கலன்னு அர்த்தம். என்ன அதாவது சில பரீட்சையில் எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தா கூட ஒரு இதில் ஒரு முக்கியமாக ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி ஏதோ ஒன்று வைப்பான். அதில் அவன் பாஸ் பண்ணலைன்னா அவன் மற்றதில் நிறைய வாங்கியிருந்தா கூட அவன் பாஸ் பண்ண மாட்டான். அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறான். அந்த மாதிரி எதையோ கண்ணால் பார்த்தேன், ஊனை கண்ணால் பார்த்தேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன், ஞான கண்ணால் கூட நான் அதை படித்தேன் இதை படித்தேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன், எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொன்னால் கூட காணாதார் புல்லூரும் பொன்மலையை காணாதார் கண்ணென்னும் கண்ணல்ல கண்டாமே. இந்த எம்பெருமானை பார்க்கலன்னா அது கண்ணே ஆகாது. இதை நாம் அறிவோம். ஏன்னா சாஸ்திரங்களும் பெரியோர்களும் சொல்லிருக்கா. அதனால்தான் கண்டாமே அப்படி கண்டேனேன்னு சொல்ல. அதனாலே அப்படி க்ஷேபிக்கிறார். இந்த இதெல்லாம் கண்ணே கிடையாது அப்படின்னு. ஆன மாதிரி நம்ம கண்ணாகக்கூடாது. உத்தர கிருத்தியத்தில் நாம் எம்பெருமானை சேவித்து அந்த மாதிரி பயன் பெறணும். உத்தர கிருத்தியத்தை நன்னா நடத்தணும். நம்ம கண்ணு சத்த பெறணும் அப்படின்னு இந்த பாட்டில் சாதிக்கிறார். ஏன்னா சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம். அந்த இடத்துல கூட இருளிரிய சுடர்மணிகளில் கூட திருவரங்க பிறனர்கள் பொன்னி தென்னீர் பொன்னி திரைக்கையால் அழுகு பள்ளி கொள்ளும் கருமணியை கோமலத்தை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் என்னுகளோ கழிக்குனாலேன்னு அதை முதல்ல சாய்ச்சார். ஏன்னா சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம், கண் ரொம்ப பிரதானமானதுனால அந்த கண்ணுனுடைய வியாபாரம் சரியில்லைன்னா அது கண் இல்லை அப்படின்னா மற்றதெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு அது தானாக தெரியும். அதுக்காக அதை முதல்ல சொன்னார். அங்கேயும் கருமணியை கோமலத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்னுகளோ கழிக்கு நாளேன்னு அங்கேயும் சாய்ச்சார். அதனால் இந்த முன்ன சாய்ச்சத்துக்கு தாத்பரியம். அதனால் நம்ம கண் படைத்த பயன் கண் கொண்டு எம்பெருமான சேவிக்கலேன்னா நம்ம கண் அல்ல அப்படின்றத தெரிஞ்சுண்டு அதன்படி நாம் சேவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி நம்ம உத்தர கிருத்தியத்தை நன்னா நடத்தணும். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண ஸ்ரீமதே வேதாந்த குரவே நமஹாதிவன் ஸ்லவோபாதீனிதி வர்யான் பஜன் ஸ்ரீ ஸ்ரீரங்கபூர்வசரசித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.